ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனகைஸ் vlog. இந்த வீடியோவில் எங்களோட மண்டே மார்னிங் அண்ட் சம் பிட்ஸ் ஆஃப் டியூஸ்டேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்கேன். அது கூடவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி பட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி பிரெட் டோஸ்ட் தான் காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை ரெகுலராக வந்து சேரும். அன்றைக்கி அவங்க ஆஃபீஸ்லேருந்து 2 பிளான்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒன்று வந்து கற்பூரவள்ளி மெடிசினல் பிளான்ட், இன்னொன்று வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட். கற்பூரவள்ளி பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். அது வந்து கோல்டு இருக்கும்போது அதை அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கோல்டு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் குழந்தைங்க அதை அப்படியே அரைச்சி கொடுத்த உடனே குடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆகிடும் தான் சொல்லணும். பட் ஆனால் இந்த கற்பூரவள்ளியை வந்து பஜ்ஜி மாதிரி போட்டு கூட தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு தந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து அது ஒரு ஸ்நாக்குன்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. அந்த அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, அட் த சேம் டைம் அவங்களுக்கு மெடிசினல் வேல்யூ போய் சேர்ந்த மாதிரியும் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கற்பூரவள்ளி ஏதாச்சும் தரீங்கன்னா அதை வந்து பஜ்ஜி மாடலில் டைப் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த 2 செடியும் நாங்கள் நட்டுட்டு தான் வந்து அன்றைக்கி காலையில் எங்களோட டேவே ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் செடிக்கு எப்பயும் தண்ணி ஊற்றுறது உண்டு. பட் ஆனால் ஏதாச்சும் ஒரு புது பிளான்ட் நட போகிறோம் அப்படின்னா வந்து அன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அது மார்னிங் பண்ணி முடித்தா தான் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக அன்றைக்கி டே வந்து ஒரு குட் ஸ்டார்ட்டோட கிக் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் எங்களுக்கு. இந்த 2 செடியும் நட்டுட்டு போகும்போதே வந்து வெயில் நல்லா சூடு ஏறிடுச்சு. அப்போ போயிட்டு டீ குடிக்கணுமா அப்படிங்கிற யோசனையே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் வாட்டர்மெலன் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது அடிக்கிற வெயிலுக்கு வந்து வெளியவே போக முடியல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. இதில் வந்து நம்ம வெயிலில் போயிட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. பட் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதை அப்ராப்ரியேட்டாக பண்ணணும். நான் சொன்ன பிரெட் டோஸ்ட்க்கு வந்து ஒரு 5 பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு 4 எக் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 கப் மில்க், கொஞ்சம் பிரெட். இது இல்லாமல் சுகர் வந்து அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு பீட் பண்ணணும்னா இந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். இது ஸோ இந்த எக்கை பீட் பண்ணுறதுல தான் வந்து அந்த நுவான்சஸே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது எந்த அளவுக்கு நம்ம அப்ராப்ரியேட்டாக பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரெட் டோஸ்ட் வந்து நல்லா வரும். நம்ம ஒன்றும் பாதியமாக பண்ணிட்டோம்னா ஒரு போர்ஷனில் வந்து அந்த வெள்ளைக்கரு, ஒரு போர்ஷனில் மஞ்சக்கரு எக்ஸஸாக நிற்கிறது அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்பூன் இருந்துச்சுனாலே அதை வச்சே நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் வந்து அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு தக்கன மாதிரி போட்டுக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் லெவல் இருக்கும் இல்லையா, அதுக்கு தக்கன மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் வந்து ஒரு 1/2 கப் பால் எடுத்து அதுவும் ஊற்றி இந்த 3மே நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அது செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் தவா போட்டுடலாம். ஸோ இந்த தவா சூடாகிற டைமில் என்ன ஆகும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சர்க்கரை முழுசாக கரைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த டைம் கேப்பில் வந்து இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சுகர் எல்லாமே கரைஞ்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் ஆகணும். ஸோ அது பிளெண்ட் ஆனதும் ஒரு பிரெட் எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு தவாவில் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு ஒன்று கீ இல்லைன்னா ஆயில், இது 2த்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஆயில் தான் போட்டேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து கீ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. கீ ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஸோ போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா தவாவில் வாட்டி எடுங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்டெப் நான் சொல்லுவேன். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக அந்த ப்ரெட்டை நல்லா வேக விடுறீங்களோ, அந்த எக் மிக்ஸ்சர் வந்து நல்லா கோட் ஆகிட்டு வேக விடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பிரெட் டோஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஸோ இது செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா, இத அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லன்னா வந்து இது மேல கொஞ்சம் ஹனி இல்லன்னா மேப்பிள் சிரப் இது 2த்துல எது வேணாலும் ஊத்தி சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது ஒரு பனானா கட் பண்ணி வச்சு குடுத்தீங்கன்னா, இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது முடிச்சுட்டு, டிஃபன் குடுத்துட்டு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு, ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி அம்மா கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டும், ஸ்நாக்கும் மட்டும் தான் குடுத்து விடுவேன். அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கியூக்கம்பரும், டொமேட்டோவும் தான் குடுத்துருந்தேன். ஸோ இந்த கியூக்கம்பரையும், டொமேட்டோவையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு, கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு அரை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அ கொடுத்து விட்டோம்னா, அது அவங்க வந்து ஒரு ஒரு 11:00 மிட் மார்னிங் ஸ்நாக் மாரி சாப்பிடுறாங்கன்னா, அது நல்லா ஊறி அந்த ஃப்ளேவர்ஃபுல் ஸ்நாக்கா அது மாறி இருக்கும். ஸோ இது இந்த மாரி ட்ரை பண்ணலன்னா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆ ஸோ அதுதான் அன்னைக்கு பண்ணிட்டுருந்தேன். இந்த அரை உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த அந்த உப்பு வந்து ஃபுல்லா கோட் ஆகி என்ன ஆகும்னா, அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலேயே அந்த அந்த பிரில்ஸ் அந்த தண்ணியிலேயே அது வந்து நல்லா ஊறணும். ஊறி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி குடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. அன்னைக்கு மார்னிங் மண்டே வந்து இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. நான் முன்னாடியே மினி விளாக்ல சொன்ன மாதிரி, எனக்கு வந்து இப்போலாம் சண்டே ஓவர் ஒர்க்கா இருக்கும். பட் மண்டே வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா மார்னிங்கே எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கொஞ்சம் உட்காந்துட்டோம்னா, வெயிலுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டோம்டா சாமி அப்படிங்கிற மாரி வந்துரும். டியூஸ்டேஸில மோஸ்ட்லி வந்து அ அம்மா விளக்கு பூஜை சாமான் இது எல்லாத்தையும் தேய்ச்சு வைப்பாங்க. அன்னைக்கு வந்து அதுதான் பண்ணிட்டுருந்தோம். அம்மா வந்து விளக்கு சாமான் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டுருந்தாங்க. மீன்வேல் நான் வந்து வீடெல்லாம் பெருக்கி, வாசல்லாம் கழுவி விட்டுட்டு கோலம் போட போயிருந்தேன். ஸோ வாசல்ல கோலம் போடும்போது, நம்ம வெறும் கோலமா வச்சு போடுறதுக்கு பதிலா, இந்த நிலக்கதவுக்கு கீழ வந்து இந்த மாரி மஞ்சள் கொஞ்சம் போட்டு, அத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அது மேல நம்ம போட போற ஒரு சின்ன கோலத்த போட்டு விட்டோம்னா, அது ரொம்ப பிரைட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓ! ஏதோ ஒரு ரங்கோலி போட்டு வச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணலன்னா, இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமாவே சொல்றேன் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது அம்மா எனக்கு கொடுத்த ஒரு டிப்பாவே குடுத்துருந்தாங்க. இந்த மாரி நீ கோலம் போட்டன்னா, வீட்ல வந்து மகாலட்சுமியோட அருள் வந்து அவங்க அவ்ளோ ஆசையா வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவரைக்கும் ட்ரை பண்ணலன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கு டியூஸ்டே மதியானம் இப்படி தான் போச்சு. ஸோ பூஜை சாமான்லாம் தேய்ச்சு வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரு சைட் கோலம் போட்டுட்டு இருந்தேன் சொன்ன மாதிரி. இதெல்லாம் பண்ணிட்டு, ஆ அம்மா வந்து பூஜை சாமானுக்கெல்லாம் வந்து குங்குமம், மஞ்சள் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த குங்குமம், மஞ்சள் வைக்கிறதுலயும் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா திங்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். என்னன்னா, நம்ம பூஜை அறைய வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மணமா வச்சுக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ கடவுளோட அனுகிரகம் வந்து நம்ம வீட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாற்பரியம் இருக்கு. ஸோ அது அது வந்து அ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த மாரி பிலீவ் பண்ணாலும், நம்ம இருக்கிற இடத்த வந்து எந்த அளவுக்கு சுத்தமாவோ, மணமாவோ வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப நம்புவேன். கடவுள் இருக்குன்னு நம்புறவங்களுக்கு அதுவும், பாசிட்டிவிட்டிய நம்புறவங்களுக்கு இதுவும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ இது வந்து அம்மாவோட அ நவக்கிரக தட்டு. இதில வந்து ஒரு 9 காசு வந்து ரூ. 1 காசு காசு வச்சு, அதுக்கும் மஞ்சள், குங்குமம் வச்சு அம்மா பூஜை பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு மினி கோவில் செட்டப்பே வந்து அம்மா வீட்ல வச்சிருந்திருப்பாங்க. என்னோட மினி விலாக்ஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எங்க அம்மா வீட்டோட பூஜை அறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அன்னைக்கு மதியம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, பூஜை அறை எல்லாம் தொடச்சிட்டு, அலங்காரம் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிட போயிருந்தோம். இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீக் உங்கள இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.